வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஃப்ஜி சேனல். ஹாய் எஃப்ஜி ஸ்குவாட்ஸ். இன்றைக்கி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் இதே பொசிஷனில் தான் இருப்பேன். பட் ஆனால் எனக்கு இந்த பட்டி நிறைய எடிட்டிங் பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பிகாஸ் இந்த டைட் ஸ்கெடியூலில் இருக்கிறதுனால இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுது. ஓகே, ஸோ வீடியோ அப்படியே பாருங்கள். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி அவுட்டோர் ரெமிட்டன்ஸ் பற்றி என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அவுட்டோர் ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா சென்ட் மணி அப்ராட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சன் இல்லை டாட்டர் இல்லை பிரதர் சிஸ்டர் ரிலேட்டிவ் அப்ராடில் இருக்காங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு மணி அனுப்ப முடியும். எப்படி சேஃபாக அனுப்பலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த ஏஜெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும், பேங்க்குக்கு போகணுமா இல்லை ஆத்தரைஸ்டு ஃபாரெக்ஸ் சென்டருக்கு போகணுமா, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, லிமிட் எவ்வளோ அனுப்பலாம், இந்தியாவில் இதை அனுப்புறது லீகலா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஸோ அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் என்ன? சிம்பிள் டெஃபினேஷன், இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு மணி சென்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் அவுட்டோர் ரெமிட்டன்ஸ். எக்ஸாம்பிள், உங்கள் சன் வந்து யூஎஸில் படிச்சுட்ருக்காங்க, இல்லை உங்கள் டாட்டர் வந்து யூகேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உங்கள் பிரதர் வந்து கனடாவில் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவுட்டோர் ரெமிட்டன்ஸ். யாருக்கு சென்ட் பண்ணலாம்? அண்டர் ஆர்பிஐ ரூல்ஸ், எல்ஆர்எஸ் ஸ்கீம், லிபரலைஸ்ட் எல்ஆர்எஸ் ஸ்கீம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் அனுப்பலாம்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பலாம், எஜுகேஷன் ஃபீஸ்க்கு வேண்டி அனுப்பலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வேண்டி அனுப்பலாம், லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்கு வேண்டி அனுப்பலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு அனுப்பலாம், ஏதோ யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கு அனுப்பலாம், இல்லை நான் வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணணும், அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அதுவும் அனுப்பலாம். ஸோ கிஃப்ட் பர்பஸ், என்னோட ஒரு ஃபாரினர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அப்ராடில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பணம் அனுப்பணும்னா அது தாராளமாக அனுப்பிச்சிக்கலாம். எவ்ரி திங் இஸ் லீகல். இந்தியாவில் தான், இந்தியாவில் வந்து இதெல்லாமே லீகல் தான். எவ்ரி திங் லீகல் சேனலில் தான் பண்ணணும். ஸோ எப்படி சென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஆத்தரைஸ் டீலர்கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும். ஸோ எங்ககிட்ட வரலாம், இல்லாட்டி பேங்க் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க்கில் இருக்கணும். ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்கணும், ஒரு பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கணும், என்ன பர்பஸ்க்கு வேணி அனுப்புங்கிறத டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்புறமா ரிசீவ் பண்ணுறவங்களோட பேங்க் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ருபீஸ், அதாவது இப்போ ஒரு $1000 எனக்கு வந்து யூஎஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, ஸோ வி வில் கிவ் யூ அஸ் கேல்குலேஷன். ஸோ இன்றைக்கி என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு அந்த ரேட் படி நான் உங்களுக்கு கேல்குலேஷன் போட்டு தருவேன். ஸோ சர்வீஸ் சார்ஜஸ் மோஸ்ட்லி 1500 to 2000 rupees இருக்கும். ஸோ ருபீஸ் பே பண்ணுவீங்களா, அவங்க ஃபாரின் கரன்சி கன்வெர்ட் பண்ணி டைரெக்டாக ஓவர்சீஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது யூஸ்வலாக 24 hours to 36 hours அங்கே போய் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த ரேட் கால்குலேஷன் அப்படிங்கிறது சொல்லும்போது அதை பற்றி நான் டீட்டெயில்டாக உள்ளே போகலை, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சார்ஜஸ் அண்ட் திங்ஸ் டு செக். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும், ஷிஃப்ட் சார்ஜஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும், இன்டர்மீடியேட் பேங்க் டிடக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போவுமே நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அவங்களுக்கு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல் சார்ஜஸ் இன்க்ளூடு தான் இந்த கால்குலேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் அனுப்பும்போது. ஸோ ஆர்பிஐ
நார்ம்ஸ் படி எவ்வளோ லிமிட்டில் நம்ம அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட், இந்தியன் ரெசிடென்ட் 2,50,000 வரைக்கும் அவங்க பணம் அனுப்பிச்சிக்கலாம். லீகலாக அனுப்பிச்சிக்கலாம். $2,50,000. நான் டாலர்ஸ் பென்ஷன் பண்ண விட்டுட்டேன். ஒரு இண்டிவிஜுவல் $2,50,000 வரைக்கும் லீகலாக இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்பெஷல் அப்ரூவல் வேணும். ஸோ பேனிக் தேவையில்லை. இது ஜென்ரலாக இருக்கிறது தான். ஸோ இப்போது ஆல்ரெடி இந்த டிசிஎஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா சென்ட் மணி அப்ராடுக்கு நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது அந்த டிசிஎஸ் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்அஃபிஷியல் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கொடுக்காமல் இருக்கிறது. இப்போ நான் பணம் அனுப்பணும், உங்களுக்கு வேண்டி நான் பணம் அனுப்பணும் அப்படின்னா நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் கரெக்டாக அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா அது 1, 2, 3 செக்லிஸ்ட் இருக்கும். அந்த 10 செக்லிஸ்ட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் பணம் அனுப்ப முடியும். இது எங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எங்கே போனாலும் அதே தான். இந்தியாவில் எங்கே போனீங்க, எந்த ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போனாலுமே அதே தான். அந்த 10 செக்லிஸ்ட் ஃபுல்ஃபில் ஆனால் தான் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். ரேட் கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ரேட் கம்பேர் பண்ணிவிட்டு இவங்க கொடுக்குற கால்குலேஷனுக்கும் மிச்ச சைடில் கொடுக்குற கால்குலேஷனுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எது பெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள். அவங்களோட க்ரெடிபிலிட்டி பாருங்கள். அங்கே ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு டிடி லேட்டாக போகுது அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான் இருக்கும். ஓகே, ஸோ எப்போவுமே பணம் அனுப்பும்போது இதுக்கு முன்னாடி யாராச்சும் அந்த கம்பெனியில் பணம் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பணம் அனுப்புங்க. ரேட் கம்பேர் பண்ணி பொறுமையாக டிசிஷன் எடுங்க. அதாவது ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம். ஸோ பர்பஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். என்ன பர்பஸ்க்கு வேண்டி நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃப்யூச்சரில் லீகல் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆல்வேஸ் ஆத்தரைஸ் டீலரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் அப்ராட் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ கரெக்ட் சேனல் யூஸ் பண்ணுங்கள். மணி சேஃபாக ரீச் ஆகணும். பீஸ் ஆஃப் மைண்டில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ்னால் சிம்பிளாக இருக்கும். பட் கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இஃப் யூ நீட் சென்ட் மணி அப்ராட், எஜுகேஷன், ரெமிட்டன்ஸ், ஃபேமிலி சப்போர்ட் பண்ண, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மெடிக்கல் ரெமிட்டன்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. So my contact details will be in my description. Thank you very much. Have a nice day. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஃபாரெக்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் 1 by 1 நான் போடலான்ட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ வெரி மச் டீம். FG Squad. Bye.